the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajfan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 9791794865. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபொழிலன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. இதையொட்டி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தேர்தலில் முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களின் அச்சத்தை போகும் வகையில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. முதலியார்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி கடலூர் சாலை, அம்பேத்கர் சாலை, வானரப்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் எதிரே உள்ள இளங்கோ நகரில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி ஜெயக்குமாரியின் வீடு உள்ளது. இவர் 2 மாதத்திற்கு முன்பு உயிரிழந்து விட்டார். வீட்டில் அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் இருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 9 பேர் நேற்று மதியம் முதல் ஜெயக்குமாரி வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். இரவு 8 மணி வரை சோதனை நீடித்தது. இதையொட்டி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக வீட்டின் முன்பு குவிக்கப்பட்டனர். சோதனைக்கு இடையில் பணம் எண்ணும் இயந்திரம் வீட்டிற்கு உள்ளே எடுத்துச் செல்லப்பட்டது. சோதனை முடிந்து இரவு 8 மணி அளவில் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை ஒரு சூட்கேஸில் வைத்து அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். எனினும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த முழு விவரங்களும் சென்னையில் உள்ள வருமான வரித்துறை தலைமை அலுவலகம் மூலம் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேருந்து பயணிகளிடம் மயக்க மாத்திரையினை சூடான மற்றும் குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து நகைகளை திருடி வந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 65 வயது மூதாட்டிக்கு டீ வாங்கி அதில் மயக்க மாத்திரையினை மர்ம நபர் கலந்து கொடுத்துள்ளார். அதை குடித்த மூதாட்டி மயங்கியதும் அவர் அணிந்திருந்த ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நகைகளை திருடிச் சென்று விட்டார். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் நகையினை திருடியவர் அடையாளம் காணப்பட்டார். அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்கின்ற கவட்டை ராஜா என்பவரை பிடித்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து திருடிய நகைகள் மற்றும்
பணத்தை மீட்டனர். மேலும் அவரிடமிருந்து 100 மயக்க மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன. கடந்த பல ஆண்டுகளாக பலரிடம் மயக்க மருந்து கொடுத்து நகை, பணத்தை ராஜா திருடியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பாண்டி மெரினா கடலில் தவறி விழுந்து தத்தளித்த மீனவரை இந்திய கடலோர காவல் படையினர் உயிருடன் மீட்டனர். இந்திய கடலோர காவல் படையினர் நேற்று காலை கப்பலில் ரோந்து சென்றனர். காலை 8:30 மணியளவில் பாண்டி மெரினாவில் வாலிபர் ஒருவர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தனர். உடனே அவரை நோக்கி விரைந்து சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் அந்த வாலிபரை பத்திரமாக உயிருடன் மீட்டனர். பின்னர் அவருக்கு படகில் உள்ள மருத்துவ உபகரணங்களை கொண்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் கடலூர் மாவட்டம் சோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாலன் மகன் பாலமுருகன் என்பதும், பெரிய காலப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரோலக்ஸ் என்ற மீன்பிடி படகில் மீன்பிடிக்க செல்லும் போது தவறி விழுந்தது தெரிய வந்தது. அவரை கடலோர காவல் படையினர் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியில் திறந்த ஜீப்பில் தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வரும் ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திற்கு அதிக நன்மைகள் கிடைக்க புதுச்சேரியில் ஆளுகின்ற கூட்டணி ஆட்சியின் எம்பி சென்றால் மட்டுமே வளர்ச்சி பெற முடியும். மேலும் பல திட்டங்கள், தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு கொண்டு வர முடியும். அதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும், கடந்த முறை புதுச்சேரியில் இருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் லோக்சபாவில் பேசியது என்ன என்றும், மாநிலத்திற்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வர முடிந்ததா என கேள்வி எழுப்பினர். எனவே மாநிலம் வளர்ச்சி பெற தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், மாநில பிரதிநிதி ராமகிருஷ்ணன், தொகுதி தலைவர் தனபூபதி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 8 ஆண்டுகளாக வக்பு போர்டு அமைக்கப்படவில்லை என்றும், சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு நன்மையும் புதுவை அரசு செய்யவில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், சிறுபான்மையின மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஆளும் பாஜக அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் எதுவும் செய்யவில்லை. 8 ஆண்டு காலமாக வக்பு போர்டு அமைக்கப்படவில்லை. கிறிஸ்தவ மக்களுக்கு சிறுகடன் வழங்கும் திட்டத்தை அரசு முழுமையாக ரத்து செய்துவிட்டது. அட்டவணை இன மக்களுக்கு இந்த அரசு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. அவர்கள் ஆண்டாண்டு காலம் பின்தங்கிய மக்களாகவே உள்ளனர். தலித் கிறிஸ்தவர்களுக்கு அட்டவணை இனத்திற்குரிய சலுகைகள் வழங்கப்படவில்லை. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மீனவர்களின் நலன் காக்கப்படவில்லை. மீனவர்களுக்கு உரிய 10% உள் ஒதுக்கீட்டினை இந்த அரசு பெற்று தரவில்லை. எனவே தேசிய கட்சிகளை புறக்கணித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அன்பழகன் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே கள்ளத்தனமாக பதுக்கி வைத்திருந்த சுமார் 400 லிட்டர் சாராய கேன்களை திருபுவனை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி முழுவதும் தேர்தல் துறையின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி காவல்துறையினர் ஆங்காங்கே சோதனை செய்து மது கடத்தல்களை தடுத்து வருகின்றனர். அந்த வகையில் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுகடிப்பட்டு இடுகாடு அருகே கள்ளத்தனமாக பதுக்கி வைத்திருந்த 8 சாராய பேரல்களில் இருந்த சுமார் 400 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் சாராய கேன்களை புதுச்சேரி கலால் துறையிடம் நடவடிக்கைக்காக ஒப்படைத்தனர். இதன் மதிப்பு சுமார் 75,000 ஆகும். மேலும் சாராய பேரல்களை பதுக்கி வைத்திருந்த நபர்களை பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பாளையம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர்கள் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதியில் சட்டமன்ற
சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜகவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக மாநில துணைத் தலைவர் தீப்பாய்ந்தான் தலைமையில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவருமான தீப்பாய்ந்தான் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள அனைத்து இ-காமர்ஸ் நிறுவனங்களுக்கும் போன்வீட்டா உட்பட அனைத்து பானங்களையும் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் என்ற பிரிவில் இருந்து நீக்க வேண்டும் என ஏப்ரல் 10ஆம் தேதி மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் போன்வீட்டா போன்ற பானங்கள் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அல்ல என்று கண்டறியப்பட்டது என்று வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தனது அறிவிப்பில் வெளியிட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது அண்மையில் இஸ்ரேல் ஆளில்லா விமானம் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானிய முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்திருந்தது. எந்த நேரமும் ஈரான் இஸ்ரேல் போர் வெடிக்கும் என்ற உச்சகட்ட பரபரப்பு நிலவி வந்த நிலையில் முதல்கட்டமாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி இஸ்ரேல் மீது ஈரான் தனது தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈரான் மொத்தம் 200 ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஏவி தாக்குதலை நடத்தியது. இதில் பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் இல்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானிற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜோ பைடன் கூறியதாவது: இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன் எனவும், அமெரிக்காவின் உதவியால் ஈரானில் ட்ரோன்கள் ஏவுகணைகளை இஸ்ரேல் வீழ்த்தியது இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அமெரிக்காவின் இரும்பு கவச பாதுகாப்பை உறுதிப்படுத்த நெதன்யாகுவுடன் பேசியதாகவும், தாக்குதலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், மக்களை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்றார். மேலும் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அவசர ஆலோசனைகளையும் ஜோ பைடன் மேற்கொண்டுள்ளார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. 12 அணிகள் இடையிலான 10வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் கோவாவில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் சென்னையின் எஃப்சி கோவாவை எதிர்கொள்கிறது. நடப்பு தொடரில் இவ்விரு அணிகள் மோதிய ஆட்டத்தில் 0-3 என்ற கோல் கணக்கில் தோற்று இருந்த சென்னை அணி இதற்கு பதிலடி கொடுக்க தீவிரம் காட்டும். அதே நேரத்தில் கோவா அணி தனது ஆதிக்கத்தை தொடர போராடும். எனவே இந்த போட்டியில் விறுவிறுப்பிற்கு குறைவு இருக்காது. ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றிற்கு முன்னேறிவிட்ட இவ்விரு அணிகளும் மோதும் ஆட்டம் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.